கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எஸ்ரா 9:9 எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறுதலித்த போது சத்துருக்களினால் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கு ஒரு அடிமைகளாக வாழுகிற நிலை ஏற்பட்டாலும் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்களுக்கு தயை கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்ரா புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டு. தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். நீங்கள் அவருக்கு விரோதமாக செய்த பாவம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அவருடைய அன்பு மாறாதது. சில நேரங்களில் அவர் உங்களை கடினமான பாதைகளின் வழியாக, வறட்சியின் வழியாக செல்லும்படி அனுமதித்தாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அடுத்த செகண்ட் அவர் உங்களை மீட்டு ரட்சிக்கும்படி இறங்கி வருகிறார். சத்துருக்களினால் வரும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து அல்லது பாவம் என்கிற உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிற்கச் செய்வார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்களோ அல்லது சாத்தானால் அடிமைப்படுத்தப்பட்டு கலங்கி தவிக்கிறீர்களோ, இப்பொழுதே இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு இக்கட்டான பாதையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். நீங்கள் கடந்து செல்கிற வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே அவருக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாயிருப்பீர்களா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு விலையேற பெற்றது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாமல் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இக்கட்டான பாதைகளில் சென்று கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் காரியம் வெற்றியாய் முடியட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், அதிசயம் நடக்கட்டும், வேதனைகளை மாற்றுவீராக ஆண்டவரே, நிந்தைகளை புரட்டி போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தயை கிடைக்கட்டும். எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் காரியங்களை கைகூடி வர பண்ணும்படி நீ தயவு கிடைக்க பண்ணுவீராக. எங்களை கைவிடாமல் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.